In this video, we will see about addressing modes. Addressing mode is the way in which the operands of an instruction is specified. So, ஒரு instruction எடுத்தோம்னா அதுல ரெண்டு field இருக்கும். First field வந்து opcode denote பண்ணும். Second field வந்து operands வந்து define பண்ணும். Opcodeன்றது explain the operations. So, with the help of opcode வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன type of operation வந்து இந்த instruction perform பண்ண போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். And with the help of operands, we can store and process the data. So what about the symbolic representation of this instruction அப்படின்னு பார்த்தோம்னா R1 that is equal to R2 plus R3. That is here source அப்படின்னு பார்க்கும்போது R2 and R3. இது வந்து source act பண்ணும். இது ரெண்டோட content add ஆகி R1ல வந்து store ஆகும். Here R1 is nothing but destination register. So, அப்ப என்ன தெரியுது, addressing modeன்றது with respect to the operands, not about the operations or opcode. So, எத்தனை வேளை வந்து operands வந்து நம்ம வந்து represent பண்ணலாம் அப்படின்றத study பண்றதுதான் addressing mode. So, these are the types of addressing modes. So, the first one is immediate addressing mode. So, immediate addressing mode அப்படிங்கிற போது அதோடைய structure எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it should have the asterisk in the prefix. Prefixல கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா asterisk அப்படின்றது இருக்கும் ஆப்பரண்ட்க்கு முன்னாடி. So இது நார்மலா வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். expression is nothing but constant. So இதோடைய notations அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா asterisk and followed by some constant value. For example 10. So வந்து இந்த 10ன்றது it is nothing but constant. So இப்படி வந்து ஒரு instructionல வந்து ஒரு ஆப்பரண்ட் இருந்துச்சுன்னா that is said to be a immediate addressing mode. That is one of the operand is the constants means we can say it is a immediate addressing mode. Register addressing mode அப்படிங்கிற போது நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லா ஆப்பரண்ட்ஸ்மே வந்து ரெஜிஸ்டர் R1 R2 R3 அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ABC அந்த டேர்ம்ல யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா $S1 $S2 அப்படின்னு யூஸ் பண்ணலாம். $T1 $T2 இந்த மாதிரி ரெஜிஸ்டருடைய நேம் மட்டும் உங்களோட ஆப்பரண்ட்ஸா இருந்தா that is said to be a register addressing mode. So இதோடைய symbolic notation வந்து பாத்தீங்கன்னா R அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் addressing mode அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் இதோடைய ஸ்ட்ரக்சர்ல வந்து என்ன இருக்கும்னா கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு மட்டும் இருந்தா that is said to be a direct addressing mode. அதாவது it is referring memory location. 10ன்ற memory location ரெஃபர் பண்ணுது. அப்ப என்ன பண்ண போகுதுன்னா with the help of operands we can fetch the data. அப்ப 10th லொகேஷன்ல என்ன டேட்டா இருக்குதோ அத வந்து என்ன பண்ண போகுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தா that is to be a direct addressing mode. கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி asterisk இருந்தா அது immediate addressing mode. So indirect addressing mode அப்படின்றது என்னன்னா expression it is nothing but constants. So ஒரு expressionன்றது it may be 10. Okay 10 இதுக்கு முன்னாடி ஒரு at symbol இருந்துச்சுன்னா that is to be indirect addressing mode. ஓகேவா asterisk symbol இருந்தா immediate at symbol இருந்தா indirect addressing mode. இல்ல some cases வந்து இப்படி கொடுத்திருப்பாங்க ஒரு parenthesis குள்ள ஒரு constant கொடுத்தாங்கனாலும் அது என்னது indirect addressing mode. Implied addressing mode அப்படின்னு சொல்லும்போது there is no operand in the instruction. சில இன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்பரண்ட்ஸே இருக்காது. சோ அப்ப அதுக்கு ஆப்பரண்ட்ஸ் எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா stack அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் we can take the data. So இந்த மாதிரி கேசஸ்ல எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆப்பரண்ட் இல்லையோ that type of addressing mode is said to be implied addressing mode. And register indirect addressing mode அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட்னாலே கண்டிப்பா என்ன வந்துரும் at வந்துரும் இல்லன்னா parenthesis symbol வந்துரும். அப்ப at ஃபாலோ பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் நேம் இருந்தா that is said to be a register indirect. at ஃபாலோ பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட்டோ இல்ல ஒரு எக்ஸ்பிரஷனோ இருந்தா that is said to be a indirect addressing mode. Displacement addressing mode அப்படின்றது என்னன்னா displacement offset வந்து வெளியே ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரெஜிஸ்டர் நேம் வந்து இன்சைட் தி parenthesisல இருந்தா that is said to be a displacement addressing mode. For example 10 of R1 அப்படின்னு இருந்துச்சுன்னா that is nothing but displacement addressing mode. Some cases வந்து indexing கூட சொல்லலாம். இது அப்படியே என்ன அர்த்தம்னா R1ல என்ன வேல்யூ இருக்குதோ அந்த கண்டென்ட் பிளஸ் 10 இதனை ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அததான் என்ன சொல்லுவோம் எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்ல போய் நம்ம வந்து என்ன பண்ணலாம் we can take the actual data. அதுதான் என்னன்னா displacement addressing mode.
And then relative address mode அப்படின்றது என்னன்னா, it is going to add the content of the program counter and instructions. So instructionல இருக்க அட்ரஸையும் program counterல இருக்க அந்த கண்டென்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அதை வந்து எஃபெக்டிவ் அட்ரஸா எடுத்துக்கிட்டு it is going to take the data from that effective address. ஓகேவா? that is to be a relative addressing mode அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட் வந்து எந்த கேஸ்ல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் whenever we are going to handle the branching instruction. ஸோ எப்பெல்லாம் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேண்டில் பண்ண போறோமோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து என்ன யூஸ் ஆகும், ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட், இன்க்ரிமெண்ட்னாலே பிளஸ். ஸோ இப்போ வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஃபாலோட் பை பிளஸ் சிம்பிள் இருந்தா தட் இஸ் டு பி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட். ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட்னா என்ன அர்த்தம்னா, அதாவது மைனஸ் என்ற சிம்பிள் வந்து preceding the register. ஓகேவா? so therefore minus and followed by the register in that is to be a auto decrement addressing mode. so நம்ம இதுக்கு ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். so take the first one. so இதுல வந்து என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் கேசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து என்ன இருக்குது, மூவ் அப்படின்னு என்ன பண்ண போகுது, it is going to move the data from one location to another locations. எப்பயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்துல இருக்குது டெஸ்டினேஷனை தான் ஆட் பண்ணும். ஸோ ஹியர் வந்து என்னது, இன்புட்ன்றது 100 வந்து எங்க மூவ் ஆகி எங்க வரப்போகுது, R1க்கு வரப்போகுது. தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் கான்செப்ட். ஸோ இது என்ன டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து என்னது, ஆஸ்டர் சிம்பிள் இருக்குது. அப்ப இது என்னது, இமீடியட் அட்ரஸிங் மோட். ஓகே, இமீடியட் அட்ரஸிங் மோட். ஸோ செகண்ட் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரெண்டு ஆப்பரண்ட்மே இஸ் த டைப் ஆஃப் ரெஜிஸ்டர். அப்ப இட் இஸ் நத்திங் பட் register addressing mode. so இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா registers மட்டும் இருக்குது and we have one more symbol atன்றது register nameக்கு முன்னாடி வந்திருக்கு. so we can say register indirect addressing mode அப்படின்னு சொல்லலாம். so இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. கான்ஸ்டன்ட சுத்தி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது. இதோட மீனிங் என்னன்னா R1, 100. இதுதான் இதோடைய இன்னொரு நோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் வந்து அது பேர் என்னது, டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் முன்னாடி அட்டு வந்துச்சுன்னா தட் இஸ் நத்திங் பட் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். டைரக்ட் இன்னொன்னு வந்து என்னது, இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். சோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஜம்ப்ன்றது என்ன, இட் இஸ் நத்திங் பட் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எப்போ நம்ம பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேண்டில் பண்றோமோ, ஸோ அந்த டைப்ல என்ன அட்ரஸிங் மோட் யூஸ் பண்ணுவோம், இட் இஸ் நத்திங் பட் பிசி ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட். ப்ரோக்ராம் கவுண்டரையும் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க அந்த அட்ரஸையும் ஆட் பண்ணி வர லொகேஷன்ல போய் என்ன பண்ண போறோம், யூ ஆர் கோயிங் டு ஃபெட்ச் த டேட்டா. ஸோ இட் இஸ் நத்திங் பட் பிசி ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, ரெஜிஸ்டரை ஃபாலோ பண்ணி ஒரு பிளஸ்ன்ற சிம்பிள் இருக்குது. So we can say it is nothing but auto increment addressing mode. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல மைனஸ் ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்டருக்கு it is nothing but auto decrement addressing mode. ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுக்கும் ஆட்டோ டிக்ரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரிமெண்ட் ஆபரேஷன் வந்து எப்ப நடக்கும்னா, ஆஃப்டர் டேக்கிங் த வேல்யூ ஆஃப் ரெஜிஸ்டர் R2. ஸோ R2வோடைய கண்டென்ட்டை எடுத்த பிறகு அதோட என்ன பண்ணலாம், we can add. ஓகேவா, add the offset. இது வந்து என்ன பண்றோம்னா, அந்த கண்டென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாவே, அதாவது ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம், you are going to take the content of the R2. okay, that's all about the addressing mode. so இப்போ நான் சொன்னதுதான் இங்க எழுதி வச்சிருக்கேன். so first one வந்து immediate, second one is register, third one is register indirect, fourth one is direct addressing mode, fifth one is indirect addressing mode, sixth one is PC relative addressing mode, and next one is auto increment, last one is auto decrement addressing mode. so immediate addressing mode அதோடைய ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it has 3 fields. opcode, அதுக்கு அடுத்து RS அப்படின்றது it is nothing but உங்களுடைய one of the register, RTன்றது one of the another register, immediate தான் constant. so immediate addressing mode எப்படி இருக்கும் நான் சொல்லிருக்கேன். so one of the operand should be constant. so இப்போ நம்மளோட instruction வந்து it is nothing but add அப்படின்னு எடுத்துட்டோம்னா, add is nothing but opcode. so RS அப்படின்றது என்னது, it is nothing but register. so I am going to take the one of the register is R1 and another register is R2, and immediate என்றது it is nothing but constant. so
you should have the asterisk symbol in the beginning. So asterisk and followed by the value, constant value, it is nothing but 20. So what is the meaning of this operation? R1 that is equal to R2 plus 20. This is the meaning of this immediate addressing mode. Okay, va? So register addressing mode in artham opcode follow panni, we are going to have the all the three operands are registers. So adanale enna panna porom, we have to find the location for RS. RS ku location enandradha in the particular register concept vachu find pannomna enna panna, we can store the result into the register. So next on the base relay addressing mode. Base என்ன அர்த்தம்னா, so உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு அட்ரஸ் கொடுத்திருப்போம், அந்த வேல்யூ அட்ரஸ்ன்றது it is nothing but the locations. இத வந்து you have to add with the base register. So base registerல ஒரு வேல்யூ இருக்கும். So base register உடைய வேல்யூ பிளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க அட்ரஸ் உடைய வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை எஃபெக்டிவ் அட்ரஸா கன்சிடர் பண்ணி அந்த லொகேஷன் என்ன பண்ணுவோம், we are going to take the data. So அதுல PC relative addressing modeன்றது we are going to take the program counter address. அதாவது program counterல இருக்க அந்த வேல்யூவை அட்ரஸா ட்ரீட் பண்ணி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க அட்ரஸ் பிளஸ் ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்க அட்ரஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி வர அட்ரஸை எஃபெக்டிவ் அட்ரஸா ட்ரீட் பண்ணி அதுல போய் you are going to fetch the data. So next one is pseudo direct addressing mode. Pseudo direct addressing mode ன்றது என்னன்னா, you are going to perform the concatenation operation. இந்த double dot இந்த colonன்றது எதை represent பண்ணுதுன்னா, it is nothing but concatenations. Here you are going to concatenate the content of the program counter as well as the address of the instruction. So instruction specify பண்ண address உடைய value ஓட program counter உடைய number of bits வந்து என்ன பண்ண போறோம், concatenate பண்ணி என்ன அட்ரஸ் வருதோ அந்த அட்ரஸ்க்கு போய் என்ன பண்ணுவோம், we are going to fetch the data. That is nothing but pseudo direct addressing mode. Thank you.